கிட்டத்தட்ட 4 பொக்லைன் இயந்திரங்களோட 10க்கும் மேற்பட்ட பணியாளர்களோட ஒரு ரயில் நிலையத்தோட தண்டவாளத்தையே நகர்த்தி வைக்கிற பணிகள் தீவிரமா நடந்துகிட்டு வருது. மக்களுடைய பாதுகாப்பை கருத்துல கொண்டு ரயில் நிலைய பிளாட்ஃபார்மை விரிவுபடுத்துற பணி தான் தீவிரமடைஞ்சிருக்காம். மும்பைல இருக்கக்கூடிய தானே ரயில் நிலையத்துல அங்க 5, 6 அப்படின்ற பிளாட்ஃபார்ம்களை அகலப்படுத்துற பணிகள் தான் நடந்துகிட்டு வருதாமா. வியாழக்கிழமை இந்த பணி துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஞாயிற்றுக்கிழமை இந்த பணியை முடிக்கிறதுக்கான தீவிரமான வேலைகளும் நடந்துட்டு வருதாமா. கிட்டத்தட்ட 63 மணி நேரம் இந்த சேவை நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கூட்டமா இருக்க நேரத்துல ரயில் நிலையத்துக்கு வரக்கூடிய பொதுமக்கள் அந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறதாவும், இதனால ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால அந்த ரயில் நிலையத்துல இருக்கக்கூடிய தண்டவாளத்தை நகர்த்தி வச்சுட்டு அந்த பிளாட்ஃபார்மை அகலப்படுத்துறதுக்கான பணிகள் தான் நடந்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால அங்க இருக்கக்கூடிய பயணிகள் பயன்பெறுவாங்க அப்படின்னு கூறப்படுது. இதே மாதிரி பிளாட்ஃபார்ம் எண்ணான 10, 11 இதையும் விரிவாக்கம் பண்றதுக்கான பணிகள் நடக்க போகுதாமா. இந்த தகவலை மத்திய ரயில்வே உடைய மும்பை கோட்டத்தின் கோட்ட ரயில்வே மேலாளரான ரஜ்னீஷ் கோயல் அப்படின்றவரை தெரிவிச்சதா சொல்லப்படுது. ரொம்ப பாதுகாப்பா இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்றாங்க. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.